எடுத்தான் பாருமா ஐயா மானுக்கா மண்ணு. எங்க எங்க இருந்து எடுத்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் கேட்கிறோம். மாப்பிள்ள அஞ்சரை இப்படியா ராம்தாஸ் அஞ்சரைய ஊத்த குழியினிலே மண்ணை எடுத்து முதிர புனையிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பொண்ணும் பாண்டன் வரையோப்புக்கு ஆகாதென்று ஆடுவாங்க. வாங்க சிந்து பைரவி சகம பதம மோகனம்பால் படத்துல சிவாஜி நாதஸ்வர சக்கரவர்த்தியா இருப்பாரு. நாதஸ்வரம் வாசிக்கிற மதுரை சேதுராமி. என் சின்ன மாமியா மனோரமா கேட்பா, உங்க நாயனத்துலதான் அப்படி சட்டம் வருதா, எல்லாத்துலயும் வருதாம்பா மண்டுன்னு வாசிப்பா. சகம பதமகா அப்படி இதுல அதே சத்தம் இவமாயிட்டாங்க ரெண்டு பேரும். பெரிய மாமியா பாடுவா பாரு இந்த ராகத்துல, ஒன்றானவன் முருகன் இறந்தானவன் உருவான செல்ந்தவனில் நான்கானவன் நமச்சிவாய கேபி சுந்தராம்பா தெய்வமாயிட்டா. சின்ன மாமியா பாடுவா பாரு மனோரமா, உலகத்துக்கு ஆச்சு எனக்கு விட்டு மாமியா. ஏற்றில ஒண்ணு குறிட்ட பாங்குத்து ஏறி அந்த ரடிச்சு கடையில குதிப்பேன், குதிச்சு கப்பலையும் உடைப்பேன், அந்த ராகத்துல கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செங்கலிந்த மானையில்ல மானையில்ல தேனி, இந்த மானையில்ல மானையில்ல தேனி சுவையில தேனி எத்தனையோ மாங்கலத்து கண்ணம்மா கண்ணம்மா எத்தனையோ மாங்கலத்து கண்ணம்மா அத்தனையை எந்த மானாகுமா பதில் சொல்லமா. தந்தானே 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 மூக்காது ஐயங்காரு பேக்கரி கேக்கு ஆத்தாடி மூக்கு செஞ்ச மண்ணு அந்த கண்ணு செஞ்ச மண்ணு அது பொண்ணு, அந்த கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொண்ணு. காது செஞ்ச மண்ணு நம்ம மேலூரு மதுரை மேலூரு. அந்த உதடு உதட்டு 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 தடி 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 முதல் செஞ்ச மண்ணு இது பெண்ணு. அதுக்கு கூட்டம் செஞ்சது கசவம் தங்க கருத்து செஞ்சது காப்பல் வந்தது. வாயலகு செஞ்சது வடுகப்பட்டி வந்தது. வாயலகு செஞ்சது வடுகப்பட்டி வந்தது. பல்லழகு செஞ்சது புதுப்பட்டி வந்தது. செஞ்சது புதுப்பட்டி வந்தது. நெத்தி செய்யும் மண்ணுக்கு சுத்தி வந்தாங்க. எங்க எடுத்தா நாகமங்கலத்துல மண்ணை எடுத்து நெத்தி செஞ்ச அவங்க திண்டுக்கல்லு மண்ணெடுத்தா தோலுக்கு, திண்டுக்கல்லு மண்ணெடுத்தா தோலுக்கு. நம்ம தோரங்குறிச்சி மண்ணெடுத்தா அந்தனத்துக்கு, தோரங்குறிச்சி மண்ணெடுத்தா அந்தனத்துக்கு. இழுப்பூர் மண்ணெடுத்தா இடுப்புக்கு, இழுப்பூர் மண்ணெடுத்தா இடுப்புக்கு. ராலிப்பட்டி மண்ணெடுத்தா வயிற்றுக்கு. கொடும்பாலூரே மண்ணெடுத்தா காலுக்கு, மண்ணெடுத்தா காலுக்கு. கோயில் பட்டி மண்ணெடுத்தா தோளுக்கு, பட்டி மண்ணெடுத்தா தோளுக்கு. ராலி மலையிலே மண்ணெடுத்தா விரலுக்கு, ராலி மலையிலே மண்ணெடுத்தா வயிற்றுக்கு. பார்த்தா மண்ணெடுத்த அமகத்துக்கு
அன்னைக்கு ஊரெல்லாம் மண் எடுத்து ஒரு செஞ்சாமானுக்கு என் வடகாட்டு பட்டியே மண்ணை எடுத்து உசுறு வந்த அப்படி மானு பிடிக்கவா பிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்க பிடிக்கலையே. பிடிக்கலையா? பரவாயில்ல, நான் அனுசரிச்சுக்கிறேன். அனுசரிக்கிறது கூட அப்படி கூட இல்லையே. இப்படி கூட இல்லையா? என்ன எல்லாரும் ஆயுதம் சின்னமா எடுத்துட்டு வராங்க, நீங்க என்ன இவ்வளவு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டை இதாம சின்ன இந்த ஆயுதத்தை பார்த்தாலே மான் தெரிச்சு ஓடிடும் போல இருக்கே. சாதாரணமான ஆயுதமா? கண்ணே விளையம்மா. ஆமா, என்ன எங்க ஆத்தா சாமா, சரி எங்க அப்பையும் சாமா, இது ரெண்டே வச்சுக்கிட்டு நீங்க என்ன கூடவே வச்சிருக்கேன். என்ன பண்றேன், பொண்டாட்டியை கட்டுறாங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்டு அம்மாவை மட்டும் வேலைக்காரி ஆக்கி போடுறாங்க. அப்பனா ராலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்க விட்டு போடுறாங்க. செய்யலாமா? அப்படிலாம் செய்யவே கூடாது. காலமெல்லாம் காப்பாற்றணும். தாய் தகப்பங்களை கை விட்டுறாதீங்கப்பா. அப்ப உங்க மான்குட்டி உள்ளதான் இருக்கு. இங்கதான் வந்திருக்கீங்க. மான்குட்டி என்ன எப்படி தெரியுமா சொல்ல போறேன்? பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். முடிஞ்ச விதை செய்யணும். முடியலனா சவனையில மூடி படுக்கணும். முடியலனா சவனையில மூடி படுக்கணும். பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். ஓடி போன மாணவன் படிக்க படிக்குமா? தேடுவது என்று சொன்னால் படிக்க முடியுமா? ஓடி போன மாணவன் படிக்க படிக்குமா? தேடுவது என்று சொன்னால் படிக்க படிக்குமா? மாணவன் படிப்பதற்கு மனசு இருக்குமா? மாணவன் படிப்பதற்கு மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலிலே இவள் நடக்குமா? நான் இருக்கும் காவலிலே இவள் நடக்குமா? பாத்தா படிக்கணும், படிக்கணும், அடிக்கணும். நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வேற உள்ளான்னு தெரியுமா? இவர் ஆம்பளை வேற ஆம்பளையா? நான் பச்சை குழந்தையா, பச்சை மண்ணு. லேசா அரும்புது. ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, சின்ன பையன். பால்குடி மறக்காத பச்சை குழந்தை. குடிச்ச பால் கொமட்டில இருக்கு. ஆமாமா, 8வது மாமியாட்ட குடிச்சுட்டானா வந்து பால் குடிச்சானே 8 செம்பு வேணும். ஆமா, இவ்வளவு சின்ன பையன் நீங்க மான்குட்டியை ஒத்தையா பிடிக்கலாம் வந்திருக்கீங்களே, கூட்டு சேர்த்துக்கிட்டு வரலாம்ல? என்னம்மா கூட்டு சேர்த்துக்கிட்டு வரலாம்ல? இல்லம்மா, மான்குட்டியை பிடிக்க எங்க அம்மாவோட உத்தரவு. நீதான் பிடிக்கணும்டான்னு எங்க அம்மா உத்தரவை நான் மீற மாட்டேன். உலகத்தையே ஜெயிச்சேன், எதிர்த்தேன். எனக்கென்று ஓர் நாடு, என் இனம், என் மக்கள், என் மொழி என்று ஏற்படுத்திக் கொண்டேன். எங்க அம்மா வந்தா, மகனே என்னடா அப்படி நிக்கிற, கோமணம் கட்டிக்கிட்டு நல்லா இல்லடா வாடா அப்படின்னா அம்மா கூப்பிட வந்துட்டேன். ஆத்தா மேல எனக்கு அவ்வளவு பாசம். அப்படியா? சரி, உங்க அம்மா வீட்டுல தேட மாட்டாங்களா? என்னவா எப்போ எங்க அம்மா என் கூட தானே இருக்கா. எங்க ஆத்தா சாமா? அம்மா சாமா தானே இருக்கு, அம்மா இருக்கணும்ல. அம்மா தான் பெரியவனுக்கு இது அம்மா. உங்க அம்மா சாமான் இங்க கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அத எங்க அம்மாவே இங்கதானே இருக்கா. அதான் கேக்குறேன், அவங்க ஆயுதத்துக்கு என்ன பண்ணுவாங்க? தேவையில்லை, நான் பிறந்துட்டேன்ல, இனி தேவையா? பிறந்துட்டா தேவையில்லை, அப்பனுக்கும் தேவையில்லை, எங்க அம்மாவுக்கும் தேவையில்லை. சரி, தேவையில்லைங்கிறனால உங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. என்கிட்ட வந்து தேவையில்லாத பொருளை நீங்க வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? தேவையில்லாத பொருளமா? ஒரு சக்தி, அவங்களுக்கே தேவையில்லைன்னு உங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத பொருள் நீங்க வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? தனிவேல் முனிலம் முருகன் மருகன் தரையார் அறையும் தரமோ அருவென்று உருவென்று உலகென்று இளவென்று ஒளி என்று இருவென்று எனவென்றது என்ன அருணகிரிநாதங்கிற ஒரு பெரிய புலமை பாடி வச்சிருக்கான். இத பத்தி பெரிய விஷயமா இருக்கு. வேல் விருத்தம்ல பாடி இருக்கான். அதெல்லாம் சொன்னா முடியுமா? எத்தனை திருப்புகழ்கள், அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடும், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆணு கிடைக்குமா? பேசுவாரு முடியுமா? பேசுவாரு முடியுமா? மானமான கடிகை வர்தானே தெரியுமா? மானமான கடிகை வர்தானே தெரியுமா? பார்த்தா பிடிக்கணும், பின்னெடுத்து அம்பளத்தா வேட்டக்காரா, எல்லாரும் பிடிக்க வைக்க ஜாதிக்காரா.
விட்டு போகிறாரா இப்போது எப்பதாக சாதிக்கிறாரா இப்போது எப்பதாக சாதிக்கிறாரா பிடிக்கணும் பிடிக்கலன்னா அடிக்கணுங்கிறிய இந்த மான அடிச்சு நான் பிரியாணியா போட முடியும் இல்லம்மா அடிக்க கூடாதுமா எத்தனை பேர் பிரியாணி செஞ்சாலும் நீங்க செய்யற மாதிரி வருமா இந்த கணக்கு வேறம்மா அம்மா அடிக்க கூடாதுமா புண்டாட்டிகளை அடிக்க கூடாதுப்பா ஆமா மாப்பிள்ள எங்க அப்ப ஈஸ்வரன் இருக்காரு எங்க ஆத்தா பத்திரகாளி ஏறி மீதி மிதிச்சா மிஞ்சிலே மிதிச்சா ஆக்ரோஷம் மிதிச்சா எங்க அப்ப திருப்பி அடிச்சாரா அந்த காலை மெதுவா பிடிச்சாரு ஏன்டா காலை பிடிக்கிறேன் எங்க அம்மா காளியாத்தா களி நீ நெஞ்சில மிதிச்சல்ல மிதிச்ச ஓன் காலு வலிக்குமா அந்தாமா பிடிக்கிறேன்னாராங்க அப்ப அப்படியே பிடிச்சு நோக்குனா அப்படி மேல கொண்டு போனாரா அவர் ஆசை வந்து சரி சந்தோஷமா இருந்தாங்களாம் புண்டாட்டி அடிச்சா வாங்கிக்கணும்டா ஆமா முண்டாட்டி கல்லையத்துக்கு அடிச்சால என் முள்ள வாங்கிட்டேல்ல அவ்வளவுதான்டா இதுக்குன்னு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்காக போகணும் மலைக்கல்லின் எம்ஜிஆர் படம் ஒண்ணு மலையாள் பார்த்திருப்பீங்க துர்ராஜ்னு சொல்லி ஒரு நகைச்சுவை நடிகர் இருப்பார் அவர் இலவசமா கொடுத்த இடமா மதுரை நடிகர் சங்கம் அவர் சொல்லுவார் ஏட்டா இருப்பாரு என்னடா ஒரு பொம்பளை நீ அடிச்சு விட்டாங்க சொல்லுவேன் ஒரு பொம்பளை நீ அடிச்சு விட்டா எதிர் வீட்டுக்காரியா பக்கத்து வீட்டுக்காரியா அப்படிம்பாரு இல்லங்க நம்ம வீடு தாங்க ஏன் பொண்டாட்டி அடிச்சு விட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பிராது கொடுக்க வந்திருக்கு எனக்கு எத்தனை பொண்டாட்டியா அப்படிம்பாரு ரெண்டுங்க ஒரு இங்கடி இடிக்கிறா நான் வேங்கிட்டா போய் கம்ப்ளைண்ட் பண்றது பொன் கைய கால முடிச்சு சமாதானம் பண்றா போடா அப்படின்பா அது மாதிரி மானு வந்து என் பொண்டாட்டி மாதிரி ஆமா அதனாலதான் அடிக்க கூடாது கட்டி அணைக்கணும் மான என்ன மாப்பிள்ள அஞ்சரையை காமியா அடையாளம் கேட்டேன் சகரிகமா பதனீசா ராகம் பைரவி அரிச்சந்திரன் விடிய விடிய அலுமுகிறான் பாடுவேன் முகாடி சரிமா பத பசா சனித மகாரிசா கோசிக மகா முனிவன் அலுமுஞ்சிராகமா தெரியுமா இன்னும் நல்லா விளக்கமா சொல்றேன் கல்யாணத்தன்னைக்கு புருஷன் முன்னாடி தாலி கட்ட போகும்போது ஐயர் சொல்லுவார் நல்ல நேரம் முடிய போகுது சீக்கிரம் தாலி கட்டுங்க பாரு நல்ல நேரம் முடிய போகுது தாலி கட்டுங்க பாரு தாலி கட்டுவேன் நாதஸ்வரக்காரங்களாம் வாசிப்பாங்க என்ன ராகம் முகாரி ராகம் இனிமேல் உனக்கு சோகம் தான் தாலி கட்டு ஆனா பைரவி பாண்டா எங்க ஆத்தா இறங்கிடுவா பைரவி வரம் தந்து வாழ்த்திட புத்தாயி அம்மா சிப்பி விநாயகர் ஐயா பாதமே சரண் புகழ்ந்தேன் ஐயா எங்களை காப்பாற்று ஐயா 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 யார் போய் சொல்லுவார் இது பைரவி அது அரிச்சந்திரன் பைரவி இது வள்ளிகிருமண பைரவி காயாத காலகத்தே நின்று காயாத கானகத்தே நின்றுளாவும் காரிகை காயாத கானகத்தே காயாத கானகத்தே மகளிய மாமன் துடியாது சரி கம கம பதனி பத சரி சரி மக சரி சதா நீ சனி தப்ப நான் மேயாதமா நீயாதமா ஒளி மேயாதமா 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 முக்கியமான இது
எல்லா கொம்பும் சாஞ்சிரும், 2 கொம்பு சாயாது. எந்த கொம்பு? அண்ணன் கிட்ட இருக்கு, சித்தி விநாயகன் கிட்ட இருக்கு. சாயாத கொம்பான ராஜாதி ராகமே, ராஜா முகமது வடகாட்டுப்பட்டி சித்தி விநாயகன் மேல் காலையில் பாடும் ராகமே பூபாலமே. எழுந்தான் கதிரவன் ஒளியூக்க, அது இன்னொரு நாள் என்பதனை நினைவூட்ட. எழுவாயே சித்தி விநாயகனே, என் அன்பர்கள் அனைவரையுமே என் தாய்மார்களையே உமை நாடி வந்த எங்களையே உன் மகன் ராஜா முகமது எனையே ஆதரிப்பாயே ஐயா. என் இசை நாடக கலைஞனை ஆதரிப்பாயே. ஒரு பொம்மானை நான் காண தகினதோம், அம்மானை நான் ஆட தகினதோம். சதங்கையின் சங்கீதம் நான் பாடு, சங்கீத நீ பாடு. இது மாபேர கண்டதும் மானையமே தெரியுங்க. உன் மேல இருக்க ஆசையில உன்னைத்தான் தேடி வந்தேன். இல்லையா அண்ணே, அப்புறம் தங்கச்சியவா தேடி வந்தேன். கண்ணே ஒரு வேடுவர் வந்தாருல்ல, அவரு மான்குட்டியில தேடி வந்தேன். பின்னாடி எதுக்கு வந்தா? உன்னையத்தான் தேடி வந்தேன். தங்கச்சி உன்னையத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவன் இந்த சிப்பா சொல்றியா? அண்ணே, தங்கச்சி அந்த வேடுவர் மான்குட்டி தேடி வரலன்னுட்டாரு. பின்னாடி வந்தாரு. போட்டல மாறி மாறி போட சொல்றாங்க. இந்த சிப்பா தானடா தங்கச்சி. அவர் மானத்தேடி வந்திருக்க கூட எனக்கு தெரியும். ஏன்னா மானோட அழகா இருக்கிறது நீதான். அப்ப ஒன்னத்தான் தெரிய வந்திருப்பா. என்னை பத்தி தெரியும், பாடுற தாண்ட மாட்டேன். சாமியை கும்பிட்டு சரி வந்து பக்கத்துல உட்காரும் போது நினைச்சேன் இந்த அவசரம் சொல்லுவேன். அதனால சாமி வந்து சொல்ல சொல்ல இனிக்குதடா, சொல்ல சொல்ல இனிக்குதடா, உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. மாப்பிள்ள ஆடுற கிட்ட சென்னையிலே கவுந்த கோட்டை இனி எல்லாரும் வடகாட்டு பாட்டிக்கு பஞ்சமில்லை. அது திருத்தணி மலை
அந்த அந்த சத்தத்திலேயாவது மாப்பிள்ளை எந்திரிக்க மாட்டாங்களான்னு பாக்குறேன். சத்தத்தை கேட்டு ஓடி போயிருப்பாங்க. எங்க அம்மா ஓடினா இல்லையா? வள்ளிநாயகனே, புனித மாணவியே, புகழறியே, புத்தமுத வாசினியே, ரத்னமய பூசணியே, என்ன வரம் என்று தருகின்றேன். சரி, சிரிக்கல. உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்ற வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் அழைக்க வேண்டும். பாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும். சுவாமி உனக்கு வர உன் மக்களுக்கு என்ன வர வேணும்? யாரை நல்லபடியா வச்சு ஓங்கி உலகளந்த உத்தமையாம் குண்டாணி என்னும் சித்தி விநாயகன் பெருமாடி மாக்கள் அம்பாவைக்கு சற்று நீர் ஆடினார். தீங்கின்றினால் எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓக்கம் பெருஞ்செல்ல ஊடுகையில் உள்ள மூக்குவலை போதை பொடிவண்டு கண்படுப்ப கேட்காதே முக்கிய சீர்த்த நோய் பற்றி வாங்க கடலுக்கு வெள்ளல் பெரும் சிற்கள் வடநாட்டு பற்றி முன்பது மக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோ என்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்து உனக்கே முதலில் வாழ்க வாழ்க. நாடு ஜெயிக்க வேண்டும் மழை பெய்யவன், நாடு ஜெயிக்க வேண்டும் மழை பெய்யவன், பட்டினர்கள் பால்வாட பொங்க வேண்டும், பட்டினர்கள் பால்வாட பொங்க சங்கரா சுவாமிகள் நாமும் வாழ்க வாழ்க. இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் கண்டுகளித்த அன்பு சார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் அருமையாக ஒளி அமைத்தது மட்டுமில்லாமல் இந்நாடகத்தை மிக சிறந்ததொரு முறையில் நல்லதொரு நடிகரை கண்டு அமைத்து கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர்கள் என்ற முறையிலும் நமது குடும்பத்தினர் சத்திரமாடுற கண்டெடுத்து பழனியப்பா ஆடியோஸ் உரிமையாக அன்பு மணி அவர்களுக்கும் சிறப்பான முறையில் இதில் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் எங்கள் சார்பாக கலை குடும்பத்து சார்பாக நெஞ்சார்ந்த உதயம் சார்ந்து மனதார்ந்த நன்றி என்று விழுந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.